அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரை கொண்டே இக்குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சத்திய தூதராம் சன்மார்க்க போதகராம் சர்தார் ஆலம் சாந்தி மதம் மேந்தி வந்த கண்மணியாம் கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியூன்கள் மீதும் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கும் முஃமினான முஸ்லிமான அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது ரசூலும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விற்றும் முற்று முழுதாக தவிர்த்திருக்குமாறு கூறியிருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை விற்றும் முற்று முழுதாக தவிர்த்திருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதனை மிக அழகான முறையில படைச்சிருக்கிறார். படைச்சது மட்டுமல்லாம மனிதனுடைய நலனுக்காக வேண்டி அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஐம்பெரும் கடமைகளை கடமையாக்கி இருக்கிறார். கடமையாக்கினது மட்டுமல்லாம அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 கடமைகளோடு அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பையும் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது கடமை கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் குஃபிரத் லஹு ذுனூபுஹு மிஸ்லு ஜபதில் பஹர். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறானோ அவனுடைய பாவம் கடல் நுரையளவு அவனுடைய பாவம் இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது முதலாவது கடமை. சகோதரரே, இரண்டாவது கடமை அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஒரு நாளைக்கு நாங்க என்ன செய்யறோம்? 5 விடுத்தம் தொழுகிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் தவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுது. யாரு அழகான முறையில வுது செஞ்சு அழகான முறையில தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ தஹாத்தத் அன்ஹு ذுனூபுஹு கமா ததஹாத்து அனி ஷஜரத்தில் பாலியத்தி வரகுஹா. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஒரு காய்ந்த மரத்துல இருந்து எப்படி இலைகள் உதிருதோ அதே போல இந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, 2 மாதத்திற்கு முன்னால நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம்? நோன்பு வைத்தோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரு நன்மையை ஆதரவு வைத்தும் ஈமானுடனும் யாரு ரமதானுடைய 30 நோன்புகளை நோக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இங்கேயும் அல்லாஹ் பாவ மன்னிப்போடு தொடர்பு படுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, நான்காவது கடமையாக அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்ற கடமையை கடமையாக்கினான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் அத்தா ஜகாத்து மாலிஹி, யாரு ஜகாத் அவருடைய பணத்திலிருந்து யாரு ஜகாத் கொடுக்கிறாரோ, நல்ல முறையில யாரு ஜகாத் கொடுக்கிறாரோ துஹ்ரத்தல் லஹு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய பணம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய பொருட்கள், அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய விடயம் அவரை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. நாங்க ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யாரு எந்த பாவத்திலும் ஈடுபடாமல் கேடான செயலிலும் ஈடுபடாமல் யாரு ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவாரோ, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ரஜஅக யௌம வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல அவர் ஹஜ்ஜிலிருந்து வீடு திரும்புகிறாரு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அவர் மக்காவிலிருந்து ஊரை வந்தடைகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே,
இவ்வாறாக 5 கடமைகளையும் தந்து அந்த கடமைகளோடு பாவ மன்னிப்பையும் தொடர்பு படுத்தி அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்குவதற்காக வேண்டி அவனோடு பேசுவதற்காக வேண்டி இந்த 5 கடமைகளிலும் அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இபாதத்தை வைத்திருக்கிறான், ஒரு கடமையை வைத்திருக்கிறான். அந்த கடமை தான் தொழுகை. அந்த கடமை தான் தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும், உலகத்துக்கு வந்த அத்தனை சஹாபாக்களும், உலகத்துக்கு வந்த அத்தனை வலிமார்களும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தின ஒரு இபாதத் இருக்கும் என்று சொன்னா அது இந்த தொழுகையாகத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகை இருக்குதானே, இது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு இபாதத். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த இபாதத்தை உலகத்துக்கு வந்த அத்தனை நபர்களும் செய்யணும். ஹஜ்ஜுக்கு, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும். நோன்புடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவர் செல்வந்தராக இருக்கணும். ஆனால் தொழுகைக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அவன் நோயாளியாக இருந்தாலும் தொழணும். சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் இந்த தொழுகையுடைய கடமையை அவன் நிறைவேற்றியாகும். 7 வயசு வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தொல்ல சொல்லி ஏவுங்க. இதே 10 வயசு ஆகியும் அந்த பிள்ளை தொழாமல் இருக்கிறானா, அந்த பிள்ளைக்கு நீங்க அடிச்சு தொழுவீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல பிறந்த அத்தனை ஆண்களும் அத்தனை பெண்களும் இந்த தொழுகை என்ற இபாதத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையாளிகளை 5 விதமாக பிரிக்கிறான், 5 விதமாக வகைப்படுத்துகிறான். அதுல முதலாவது சாரான் தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவன், தொழுகையை ஈமானோட தொழக்கூடியவன், தொழுகையை தக்வாவோடு தொழக்கூடியவங்க, தொழுகையை குஷூவோடு தொழக்கூடியவங்க, தொழுகையை குதுவோட தொழக்கூடியவங்க. அநியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் இந்த ஈமானான மனிதர்களை அடைந்து கொள்றதுக்கு 3 அடையாளத்தை குர்ஆன்ல சொல்றான். 3 அடையாளத்தை குர்ஆன்ல சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த மனிதர்களை அடைந்து கொள்றதுக்கு முதலாவது அல்லாஹ் அடையாளத்தை சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு, அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அந்த மனிதனுடைய, அந்த ஈமான் உள்ள மனிதனுடைய ஈமான் ஸாதத்துஹும் ஈமானா, அவனுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா. மனிதன் குர்ஆன் ஓதினால் அவனுடைய ஈமான் என்ன செய்யும், கூடிக்கொண்டே போகும். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம், وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மனிதன் அந்த பிரச்சனையை அல்லாஹ் தஆலாவின் மீது சாட்டுவான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள். அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த வெற்றியாளர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தொழுகையில குஷூ ஹுதுவோட இருப்பாங்க. அவங்க தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல தக்வாவோட தொழுவாங்க. அவங்க தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஈமானோட தொழுவாங்க. அவங்க தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல குஷூ ஹுதுவோட தொழுவாங்க. இவர்கள் தான் வெற்றியாளர். இவர்களுக்கு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இவர்களை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். உலகத்திலும் தான், கபருக்கு மறுமையிலும் தான் அல்லாஹ் இப்படியான மனிதர்களை தான் கண்ணியப்படுத்துகிறான். சகோதரர்களே,
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்துல முதலாவது கண்ணியம் அந்த மனிதனுடைய ரிஸ்குடைய நெருக்கடிய நீக்கிறான், பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் தான் நுழைக்கிறான், ஆனா அந்த 1500 ரூபாவுல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். குடும்பத்துல பரக்கத்தை உண்டாக்குறான், பிள்ளைகள்ல பரக்கத்தை உண்டாக்குறான், மனைவியில பரக்கத்தை உண்டாக்குறான். சகோதரர்களே, ரிஸ்குடைய நெருக்கடியை அல்லாஹ் முதலாவது நீக்கிறான். எந்த மனிதனுக்கு உலகத்துல இந்த 5 நேர தொழுகையை யாரு பேருதலாக பாதுகாத்து தொழுதுவாரோ அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது கிஃப்ட் சகோதரர்களே. இரண்டாவது கிஃப்ட் கபருடைய வேதனை அகற்றப்படும், கபருடைய வேதனை அகற்றப்படும். மூன்றாவது கிஃப்ட் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாளில் அந்த மனிதனுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படும். அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் காட்டி திரிவாரு, இதா பாருங்க என்னுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் சகோதரர், எவ்வளவு பெரிய பாக்கியம். 5 நேர தொழுகை பேணுதலாக தொழுது வந்தவருக்கு பிரிக்கக்கூடிய கிஃப்ட் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த மனிதன் இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக பாதுகாத்து தொழுகுவாரானோ அவனுக்கு அல்லாஹ் வயமுர்ரு அல சிராத்தி கல்பர்க், சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க வைப்பான். சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க வைப்பான். முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த சிராத்துடைய பாலம் எப்படி தெரியுமா? அதக்கு மினஷ் ஷஅர் வ அஹத்து மினஸ் ஸைஃப், வாளை விட கூர்மையானதும் முடியை விட மிருதுவானதுமாக இருக்கும். அப்படியான ஒரு நூதனமான பாலத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்னா அந்த பாலத்தை கடந்து தான் போகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்கணுமா? நாங்க என்ன செய்யணும்? உலகத்துல இந்த எங்களுக்கு தரப்பட்ட இந்த 5 நேர தொழுகையை நாங்க பேணுதலாக தொழணும், ஈமானோடு தொழணும், தக்வாவோடு தொழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சொன்னார்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் 3 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அதில் முதலாவது லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா. உலகத்துல யாரு 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுதுட்டு வாராரோ அந்த மனிதன் சுவர்க்கத்துல நிரந்தரமாக இருப்பார், நிரந்தரமாக இருப்பார் அந்த மனிதன். இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து வ அஸ்வாஜும் முதஹ்ஹரா, அந்த மனிதனுக்கு பரிசுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்துல பரிசுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவது அந்தஸ்து சகோதரரே, வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு ஏண்ட பொருத்தம் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? உலகத்துல வாழும் சமயத்துல நாங்க என்ன செஞ்சோனும்? இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரரே, இது முதலாவது சாரார். இரண்டாவது சாரார் அல்லாஹ் சொல்றான், அவங்க தொழுவாங்க தான், ஆனா அந்த தொழுகைய விட்டு விட்டு தொழுவாங்க, அந்த தொழுகைய விட்டு விட்டு தொழுவாங்க. இவர்களுக்கு கியாமத் நாள்ல என்ன தெரியுமா தண்டனை? நரகவாசிகள் சில நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலககும் ஃபீ ஸகர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை சக்கர் என்ற நரகத்துல புகட்டியது எது? இன்னைக்கு சிறை கைதிகள் சில சிறை கைதிகளை பார்த்து கேட்பாங்களே, நீங்க என்னத்துக்கு நீங்க சிறைக்குள்ள வந்தீங்க கேட்பாங்களே, அதே மாதிரி இந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை நரகத்துல இந்த சக்கரன்ற நரகத்துல புகட்டியது என்ன? நீங்க என்னத்துக்கு இந்த சக்கரன்ற நரகத்துக்குள்ள வந்தீங்க? இந்த மனிதர் சொல்லுவாராம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். உலகத்துல அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தந்தான்,
எத்தனையோ பயான்களை கேட்டேன். தொழுகையை பத்தி எத்தனையோ இமாம்கள் மிம்பர்ல இருந்து கொண்டு கத்தி கொண்டே இருந்தாங்க. தொழுகையை பத்தி எத்தனையோ மனிதர்கள் வீடு வீடாக வந்து எனக்கு தொழும்படி ஏவினாங்க. ஆனா நான் உலகத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிட்டேன். உலகத்துல வாழும் சமயத்துல நான் தொழாத கூட்டத்துல இருந்தேன். தொழுகையாளிகளாக இருக்கல்ல சகோதரர்களே, அந்த மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சக்கர் என்ற நரகத்துக்கு அனுப்புவான். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் தொழுவார்கள், அவர்களும் தொழுகையில் என்ன செய்வார்கள்? பொதுப்போக்கு செய்வார்கள். தொழுகைக்காக வருவார்கள், தொழுகைக்காக வந்து தக்பீரை கட்டுவாங்க. தக்பீரை கட்டினோன்னு தொழிலுடைய சிந்தனை போகும். இன்னைக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இதுல எவ்வளவு லாபம்? தொழுகை தக்பீரை கட்டுவாங்க சகோதரர்களே. ஆனா அந்த தக்பீரை கட்டினோன்னு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்காது, தொழிலுடைய சிந்தனை. வீட்டுல இருந்து மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு வருவாங்க, இங்க வந்து தக்பீரை கட்டினோன்னு அடே சண்டை பிடிச்சிட்டேனே, அந்த மனைவியுடைய சிந்தனை. வீட்டுல இருந்து பிள்ளைகளுக்கு ஏசிட்டு வருவாங்க, இதர சிந்தனைகள் இந்த தொழுகையில வந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் இது மூன்றாவது சார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, நாலாவது சாரார் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அந்த மனிதர்களும் தொழுவார்கள், ஆனால் அந்த மனிதர்களுடைய தொழுகையில சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த மனிதர்கள் தொழுவார்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அல்லதீன ஹும் யுராஊன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ இதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா. அந்த மனிதர் தொழுவார்கள் தான், ஆனால் அவர்களுடைய தொழுகையில் சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக உலகத்துல தொழுதிருப்பாங்க. இந்த மனிதர்களுக்கு என்ன தெரியுமா தண்டனையை கொடுப்பான்? இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த மனிதர்களுக்கு முனாஃபிக் என்ற சர்டிபிகேட்டை கொடுப்பான். அல்லாஹ் சர்டிபிகேட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதர்களை யார் உலகத்துல இருக்கிட்ட சோம்பேறித்தனமாக தொழுதார்களோ, யார் உலகத்துல இருக்கிட்ட மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி உலகத்துல தொழுதார்களோ, அப்படியான மனிதர்களை நரகத்தில அடித்தளத்துக்கு அல்லாஹ் வீசுவான். கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, நான் இன்னைக்கு லேசாக நினைச்சு கொண்டிருக்கிறோம், சொர்க்கம் தானே, நரகம் தானே, கபூர் தானே, மௌத்து தானே. கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு மிக பிரமாண்டமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, சஹாபாக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, இது என்ன சத்தம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியா, இது அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய காவலாளி மலக்குமார்கள்ட்ட சொல்லி ஒரு கல்ல நரகத்துக்குள்ள போட்டான். அந்த கல் இப்பதான் போயிட்டு அந்த நரகத்துல அடித்தளத்துல ரீச் ஆகுது. கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, அந்த அளவு பாதாள குழிய அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த குழியில இருந்து, இந்த நரகத்தில இருந்து நாங்க தப்போடுமா? உலகத்துல என்ன செய்யணும்? எங்களுக்கு தரப்பட்ட இந்த 5 நேர தொழுகையை நாங்க என்ன செய்யணும்? பேணி பாதுகாத்து தக்வாவோட, ஈமானோட, குஷுவோட, குதுவோட தொழணும். இப்படி தொழுதா இந்த நரகத்தில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, இது 4வது சாரார். 5வது சாராராக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உலகத்துல தொலைய மாட்டார்கள், தொழுறங்களை உடைய மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே, இவருக்கு அல்லாஹ், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பல தண்டனைகளை வைத்திருக்கிறான். அதுல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில தண்டனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்ல ஒன்று, துன்ஸுல் பரக்கத மின் உம்ரிஹி. அவர் உலகத்துல வாழுவாரு, அந்த வாழும் சமயத்துல அந்த மனிதனுடைய பரக்கத்துடைய வாசலை அல்லாஹ் கலட்டி எடுத்துருவார். பரக்கத் இருக்காது.
ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் உழைப்பாரு, 1,00,000 உழைப்பாரு, 2,00,000 உழைப்பாரு, 3,00,000 உழைச்சாலும் அந்த பணத்துல அவருக்கு வரக்கத்திருக்காது. குடும்பங்கள்ல அல்லாஹ் பிரச்சனையை உண்டாக்குவான், பிள்ளைகள்ல அல்லாஹ் பிரச்சனையை உண்டாக்குவான். பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். சகோதரர், பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். இரண்டாவது விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் என்னத்தான் நல்லமல் செய்யட்டும், அந்த நல்லமலுக்கு அல்லாஹ் எந்த ஒரு பிரதிபலனையும் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு பிரதிபலனும் அவருக்கு கிடைக்காது. 20 வருஷம் சதக்கா கொடுத்திருப்பாரு, 20 வருஷம் ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, 20 வருஷம் ஜகாத்து கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த நன்மைகள் இவர் தொழாமல் இருந்தால் அந்த நன்மைகள் எதுவுமே இவருக்கு கிடைக்காது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நாளை மௌத்துக்கு பின்னால, நாளை ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவன் தொழாமல் இருந்து உலகத்தில இருந்து மரணிச்சால் அவனை கொண்டு போயிட்டு கபருக்குள்ள வைப்பாங்க. கபருக்குள்ள வச்சவங்க மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேட்பாங்க, மன் ரப்புக் வமா தீனுக் வமா ஹாதர் ரஜுலுல் லதீ பஅஸ ஃபீக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பிறகு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, யாரும் தூங்க வேண்டாம். ஜும்மாவுடைய மிகப்பெரிய பலனை நாங்க இங்க இருந்து அடைஞ்சிட்டு போவோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யாரு ஜும்மாவுல சிறு கற்களை வச்சு விளையாடு கொண்டிருக்கிறாங்களோ பக்கத்துலாகோ, யாரு ஜும்மாவுல தூங்குறாங்களோ பக்கத்துலாகோ, அவருடைய ஜும்மாக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாங்க இன்னைக்கு எத்தனையோ அமல்கள் செய்யறோம், ஆனால் எங்கள்கிட்ட தொழுகை இல்லைன்னு சொன்னா அத்தனை அமல்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரமாட்டான். நாளை கியாமத்துடைய நாளில் முதல் கேள்வியும் தொழுகையாகத்தான் இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தொழுகை சீரானால் ஏனைய எல்லா அமல்களும் சீராகிரும். அந்த தொழுகை சீர்கெட்டு விட்டால் அவன் செய்த 20 வருஷம் கொடுத்த ஜகாத்தும் வீணாகிவிடும், 20 வருஷம் செஞ்ச ஹஜ்ஜும் வீணாகிவிடும், 20 வருஷம் கொடுத்த இதர அமல்களும் அவனுக்கு வீணாகிவிடும். எந்த ஒரு அமலுடைய கூலிகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இது இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய தண்டனை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மூன்றாவதாக அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த மனிதன் உலகத்துல வாழும் சமயத்துல அவன் என்னத்தான் துஆ செய்யட்டும், அந்த துஆக்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒப்புக்கொள்ளப்படாது. அந்த துஆக்கள் எல்லாம் அவனுக்கு ஒப்புக்கொள்ளப்படாது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த மனிதன் உலகத்துல வாழும் சமயத்துல என்ன செய்யறான்? அதிகமாக நல்லவர்கள்ட்டையும் போயிட்டு சொல்றான், எனக்கு துஆ செய்யுங்க, எனக்கு இந்த விஷயத்துக்காக துஆ செய்யுங்க, இந்த விஷயத்துக்காக எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்றான். ஆனா சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எவ்வளவுதான் நல்லவர்கள் துஆ செய்யினாலும் அவனுக்கு அவன் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உலகத்திலும் தண்டனை, கபருக்கு நாளை அவன் மௌத்துக்கு பின்னால் மௌத்தாகி கபருக்கு போனாலும் அந்த கபரிலேயும் அவன் வேதனை செய்யப்படுவான். அதுல ஒரு வேதனை தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிசைந்து கொள்ளும், ஒன்றோடு ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு அவனை கபர் நெருக்கும், அந்த அளவுக்கு அவனை கபர் நெருக்கும். தொழாதவனை கபரில் வைத்து, தொழாதவனை நாங்க என்ன செய்யறோம்? அடக்கிட்டு வந்துடுறோம். ஆனா அந்த கபர் என்ன செய்து அவனை நெருக்கி கொண்டிருக்கி. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கபர் நெருக்கிறது எந்த அளவுக்கு வேதனை சொன்னா, ஒரு பெரியார் சொல்றாரு, தபுகின் நஜாத வலம் தஸ்லுகு தரீகதிஹா இன்ன ஸஃபீனதி லா தஜ்ரி அலல் யப்ஸி யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன் வதம்மத்துல் கபரி துன்சி லைலத்தல் உருஸ். அந்த பெரியார் சொல்றாரு, ஏ மனிதா, நீ வெற்றியின் பாதையில் நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய், ஆனால் வலம் தஸ்லுகு தரீகதிஹா, ஆனால் அந்த வெற்றியின் பாதையில் நீ செல்லாமல் இருக்கிறாய். இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யப்ஸி, தரையில் கப்பலோட நினைத்தால் ஓட முடியுமா சகோதரர்களே? கடலில் தான் கப்பலோட முடியும். தரையில் கப்பலோட நினைத்தால் ஓட முடியுமா சகோதரர்களே? கடலில் தான் கப்பலோட முடியும். யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன், அவன் உலகத்துல இருக்க கிட்ட ஏராளமான சொத்துகளை சம்பாதிச்சு வச்சிருப்பான், உலகத்துல வாழும் சமயத்துல ஏராளமான பிள்ளைகளை பெற்றிருப்பான். ஆனால் அந்த கியாமத்துடைய நாளையில் அவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு பிரயோசனமும் அளிக்க மாட்டான், எந்த ஒரு பிரயோசனமும் அளிக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கான சொத்துகள் இருக்கும், ஆனால் அவனை கபருக்கு கொண்டு போயிட்டு வச்சோன்ன அந்த சொத்துகளால அவனுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே,
தொடர்ந்து அந்த பெரியார் சொல்றாரு, அவனை ஒரு தடவை அந்த கபூர் நெருக்கிச்சுன்னு சொன்னா எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் தெரியுமா? உலகத்துடைய சந்தோஷம் என்று சொல்லி ஒரு மனிதன் மறக்க முடியாத சந்தோஷம் இருக்கும் சொன்னா அது கல்யாணம் முடிச்சு அந்த முதலீருடைய அந்த நைட்டாகத்தான் இருக்கும். அந்த நைட்டுடைய சந்தோஷம் கூடி ஒரு தடவை அவனை அந்த கபூர் நெருக்கினா அந்த சந்தோஷத்தை கூடி அந்த மனிதன் மறந்து போகான். அந்த சந்தோஷம் கூடி அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் சகோதரரே. அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த மனிதன் உலகத்துல தொழாமல் இருந்து மௌத்தாகி கபருக்குள்ள போறானோ அவனுக்கு ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்பு எப்படியாப்பட்ட பாம்புன்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த பாம்புடைய கண்கள் நெருப்பிலான கண்களாக இருக்கும். அந்த பாம்புடைய கண்கள் நெருப்பிலான கண்களாக இருக்கும். அந்த பாம்பினுடைய நகங்கள் சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இரும்பிலான நகங்கள் அந்த பாம்புக்கு கொடுக்கப்படும். அந்த பாம்பினுடைய நகங்கள் இரும்பாலான நகமாக இருக்கும். அந்த பாம்பினுடைய சத்தம் உலகத்துல இடிமுழங்கினா எந்த அளவுக்கு சத்தமாக இருக்குமோ அதே போல அந்த சத்தமாக இருக்கும். அந்த பாம்பு ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா அதை விட மிக பிரம்மாண்டமான சத்தமாக இருக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த பாம்பினுடைய நகங்களுடைய ஒவ்வொரு நகமுடைய சைஸ் இருக்குதானே, ஒரு உலகத்துல ஒரு மனிதன் எந்த அளவு தூரத்துக்கு குறைஞ்சபட்சம் நடப்பானோ அந்த அளவு தூரத்துக்கு ஒரு நகமுடைய சைஸ் இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான தண்டனைகள் யாருக்கு கொடுக்கப்படுது? உலகத்துல இந்த 5 நேர தொழுகையை யாரு வீணடிச்சிட்டு போறானோ அப்படியான மனிதனுக்கு தான் இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்படுது. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எங்களுக்கு தரப்பட்ட இந்த 5 நேர தொழுகையை நாங்க பேணுதலாக தொழுதுட்டு போனா மேலே கூறிய கண்ணியங்கள் எங்களை நோக்கி எங்களுக்கு அல்லாஹ் தருவான். அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தருவான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த சொர்க்கம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, வாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். அந்த சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்திராத, எந்த காதாலும் கேட்டிராத அப்படியாப்பட்ட சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். எப்படியாப்பட்டவர்களுக்கு உலகத்துல யாரு இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுதுட்டு போறாங்களோ அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அந்த கூட்டத்துல நாங்க ஆகணும். இன்றைக்கு எத்தனையோ விடயங்களுக்காக நாங்க எங்களுடைய நேரங்களை செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, என்னுடைய ஹாலாத், என்னுடைய தொழுகையுடைய ஹாலாத், என்னுடைய இதர அமல்களுடைய ஹாலாத் என்ன நிலைமையில இருக்கிது? கொஞ்சம் சிந்திச்சு கேட்கணும் சகோதரர்களே. நான் எந்த கூட்டத்துல இருக்கிறேன்? தக்குவாவோட தொழக்கூடிய கூட்டத்துல இருக்கிறேனா, அல்லது பொடுப்போக்காக தொழக்கூடிய கூட்டத்துல இருக்கிறேனா, அல்லது சோம்பேறித்தனமாக தொழக்கூடிய கூட்டத்துல இருக்கிறேனா? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கை வச்சு கேட்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழாமல் இருந்துட்டு நாங்க கபருக்குள்ள போனா எத்தனையோ தண்டனைகள் என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அந்த தண்டனைகள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறணுமா? உலகத்துல எங்களுக்கு தரப்பட்ட இந்த 5 நேர தொழுகையை நாங்க பேணுதலாக தொழணும் சகோதரர்களே. கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்க்கு எங்களுக்கு சுஜூது செய்ய வைக்கலன்னு சொன்னா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே இல்ல சகோதரர்களே. எத்தனையோ விடயங்களுக்காக நாங்க எங்களோட நேரங்களை செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ டாக்டர் மாதிரி, இப்ப ஒரு டாக்டரை சந்திக்கிறான்னு சொன்னாலும் அவர் அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறாரு 4 மணிக்குன்னு சொன்னா நாங்க போயிட்டு இருக்கிறோம் 3:30க்கு. ஏன்? அல்லாஹுக்காக வேண்டி நேரம் கொடுக்கிறதுக்கு எங்களோட மனசு உறுதி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு கேட்கணும் சகோதரர்களே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹுக்காக வேண்டி நேரம் கொடுக்க வக்கில்லைன்னு சொன்னா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாருமே இல்ல சகோதரர்களே. கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு தரப்பட்ட இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நாங்க அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக மாறோடும். இங்க மாறினாதான் கபருக்குள்ள போனோம்னா நாங்க சந்தோஷமாக இருப்போம். இன்னைக்கு எத்தனையோ ஜனாசாக்களை எங்கட தோல்ல சுமந்த வண்ணமாக நாங்க மக்பராக்கு போயிருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்கட ஜனாசாவை எப்பயாவது ஒரு நாள் என்ற உற்றார் உறவினர்கள், என்ற நண்பர்கள் எப்பயாவது ஒரு நாள் என்னையும் தூக்கி கொண்டு போகத்தான் போறாங்க என்பதாக யோசிக்கணும் சகோதரர்களே. மன்னன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இன்னும் ஓரிரு விடயங்களை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். மன்னன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மகன் அவர்களுடைய தோழரை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா சாஹிபி லா தக்ததிர் பிதனஉமின் ஃபல் உம்ரு யன்ஃபுது வன் நஈமு யஸூலு வ இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்முலு. யா சாஹிபி
என்னுடைய அருமை தோழரே, லா தகுததிர் பிதனஉமின், உலகத்துடைய சுகண்டியான வாழ்க்கைகளை பார்த்து நீ ஏமாந்துராத. எல்லாமே போய் உலகம் மட்டமாக வாழ்க்கைகளை சோடிச்சு காண்பித்துக் கொண்டே இருக்கும். அந்த சோடிப்புகளை, அந்த அழகுகளை பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாத. எல்லாமே போய் நீ ஏமாந்துராத. வாழ்க்கை இருக்குதானே என்பது பரஞ்சி கொண்டு போய்கொண்டே இருக்கும். அல்லாஹ் உலகத்துல ஏராளமான நியமத்துகளை உனக்கு தந்திருப்பான். அந்த நியமத்தெல்லாம் என்றாவது ஒரு நாள் அழிஞ்சே தீரும். என்றாவது ஒரு நாள் அழிஞ்சே தீரும். வைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன், நீ உலகத்துல இருக்கிட்ட வாழும் சமயத்துல எத்தனையோ ஜனாசாக்களை, உண்ட நண்பர்களை, உண்ட உறவினர்களை நீ என்ன செய்திருப்பா? தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு மக்களாக்கு சென்றிருப்பா. நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. உன்னையையும் உண்ட உற்றார் உறவினர்கள், உண்ட நண்பர்கள் என்ன செய்வாங்க? அந்த மக்பராக்கு கொண்டு போவாங்க என்பதை நீ மறந்துடாத. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்களும் அந்த வரிசையில இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களையும் எப்பயாவது ஒரு நாள் நாங்களும் மரணிக்கத்தான் போகிறோம். உலகத்துக்கு வந்த அத்தனை மனிதர்களும் என்றாவது ஒரு நாள் மௌத்தை சுவைத்தையாக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தையாக வேண்டும். அது காபிரான ஆண்களாக இருக்கலாம், காபிரான பெண்களாக இருக்கலாம், முஸ்லிமான ஆண்களாக இருக்கலாம், முஸ்லிமான பெண்களாக இருக்கலாம். உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களும் என்றாவது ஒரு நாள் அந்த மன்னரை, அந்த மக்பராவை சந்தித்தே ஆக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். 60க்கும் 70க்கும் உட்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில தான் நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக மாறணும். அல்லாஹ் புரிந்து கொள்ளப்பட்ட அடியார்களாக மாறணும். அப்படி மாறினால் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் வாக்களித்த சுவர்க்கம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் சகோதரர்களே. எனவே வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அவர்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சு எங்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவம் செய்து விட்டு நல்லவர்களை போல உன்னடத்துல கையேந்திரோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னா நாங்க நஷ்டவாளியாக ஆகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவத்தின் காரணமாக கஷ்டங்களையும் சோதனைகளையும் தண்டனைகளையும் தந்துராத. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு எங்களை புரிஞ்சுக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பெற்றோர்மார்கள பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய உடம்புல நீ ஆரோக்கியத்தை புரியா. யா அல்லாஹ், சில ஆயத்துல கையிருந்தும் பிடிக்க தெரியலையா? அல்லாஹ், கால் இருந்தும் நடக்க தெரியலையா? அல்லாஹ், வாயிருந்தும் பேச தெரியலையா? அல்லாஹ், ஒரு உடல்ல ஒரு உயிர் போல எங்களை பாதுகாத்தாங்க. அல்லாஹ், அல்லாஹ் அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுறியா? அல்லாஹ், உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்துறியா? அல்லாஹ், அல்லாஹ் எங்களை மௌத்தையும் நல்ல மௌத்தாக ஆக்கியா? அல்லாஹ், அல்லாஹ் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அத்தனை வார்த்தைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு வார்த்தை இருக்கியா? அல்லாஹ், அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக ஆக்கிறியா? அல்லாஹ், அல்லாஹ் ஈமானோட வாழ்ந்து இஹ்லாஸோட மௌத்தாகிறதுக்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா? அல்லாஹ், அல்லாஹ் இந்த சிறிய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை கொண்டு ஏற்றுக்கோ. யா அல்லாஹ், என்னென்ன நலவுகள் கேட்டாங்களோ அப்படியான நலவுகள் எங்களுக்கும் தந்திரியா? அல்லாஹ், அல்லாஹ் எந்தெந்த கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்களோ அப்படியான கெடுதிகளை விட்டும் எங்களையும் பாதுகாத்திரியா? அல்லாஹ், ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.